நம்ம குட்டி ராஜி வரப்போறாள்ல, குட்டி கதிர் தான் பிடிச்சிருக்குப்பா. கதிர் தான் வருவான். அப்படியா? சரி, கதிர் வரட்டும். அவரு ரொம்ப கியூட்பா. அப்படியா? கதிர் தான் வருவான். ரொமான்ஸா முத்தம் கொடுக்கணும். அப்ப இப்பவே கொடுக்கலாமா? நம்ம கதிருக்கும் ராஜிக்கும் காதல் சீன்ஸ் அதிகமா வச்சா பார்க்கவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? நம்ம ராஜி கதிர்கிட்ட பிரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு சொல்றாங்க. நம்மெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த ப்ரோமோ பார்த்துட்டு. ஆனா அதுதான் இல்லைங்க. வாங்கிட்டு வந்துடுறாங்க போட்டு பார்க்கலான்னு. அவங்களோட கனவு லட்சியமே வேற. அப்படி இருக்கல இது எப்படி அவங்க முக ரியாக்ஷனே தெரியுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நாள் தள்ளி போயிட்டாலே அப்படியே வெட்கப்பட்டிருப்பாங்க. கதிர் வருவாரு. இது கற்பனை கதை தான். கொஞ்சம் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேங்க, கதிர் மட்டும் ராஜி மட்டும் உண்மையிலேயே கர்ப்பமா இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ராஜி இப்படியே நிக்கிறாங்களா, கதிர் வாராரு. என்ன என்ன அப்படிங்கிற இங்கிட்டு திரும்புறாங்க. ராஜிம்மா, ராஜி அப்படிங்கிற ஒன்னும் இல்ல போங்க அப்படின்னு இங்கிட்டு திரும்ப. என்ன? ஏய் ஒன்னும் இல்ல, எனக்கு வெக்கமா வருது போங்க. என்னடா? போங்க அப்படின்னு இங்கிட்டு திரும்ப பின்னாடியே போயிட்டு தோலை தொட்டு பிடிக்கிறாரு. என்னடா? ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லல அந்த பக்கத்து கட்டில் அந்த பக்கத்து போய் உட்காடுறாங்க. அப்படி பின்னாடியே போறாரு. ஏய் ராஜி என்னம்மா, ஏன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி சுத்த சுத்த விடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்கிட்டு எந்திரிச்சு நிக்க, என்ன பண்றாரு, சரி நீ நிக்கிறியா அப்படின்னு இடுப்போட வயித்தோட கைய முன்பக்கம் விட்டு அப்படியே அள்ளி அணைக்கிறாரு. ஏய் என்ன? வயித்துல எல்லாம் கை வைக்காதீங்க, வயித்துல கை வைக்காதீங்க. ஏன் 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 என்ன? அது வந்து குட்டி கதிரு உள்ளார இருக்கான். என்னது ராஜி, நிஜமா? ஆமா நிஜமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அலைக்க அப்படியே தூக்குறாரு தலைக்கு மேல. ஏ மெதுவா மெதுவா, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி சந்தோஷப்பட்டு அப்படியே உம்மா உம்மா உம்மான்னு முத்தம் கொடுக்குறவரு அப்படியே நிறுத்துறாரு. என்னாச்சு? இல்ல ராஜி, எனக்கு இது நீ சொன்னது எனக்கு பிடிக்கல. ஏன் கதிரு? ஏன்? நான் குழந்தை பெத்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய் கிறுக்கி, நான் அதை யார்டி சொன்னா? நான் சொன்னது குட்டி கதிரு வரப்போறான்னு சொன்னில்ல. ஆமா, எனக்கு குட்டி கதிரை விட குட்டி ராஜி தாண்டி வேணும். நீ அதுக்குத்தான் சொன்னீங்களா? ஐயோ நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் தெரியுமா? போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல பிடிச்சு கிள்றாங்க. அடிக்காத. வேணா ஒண்ணு வச்சுக்கலாமா? குட்டி கதிரு குட்டி ராஜி எப்படி? ஐயோ டபுள் ஓகே கதிரு அப்படின்னு சொல்லிட்டு இறுகிய கட்டி பிடிக்கிறாங்க. திருப்பிக்கிட்டு அப்படியே காது தலை எல்லாத்துலயும் கிஸ் அடிக்கிறாங்க. பாருங்க கதிருக்கு நம்ம ராஜி தலைக்குள்ள விட்டுறாரு. கூந்தலின் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதுங்கிற மாதிரி கூந்தலுக்குள்ள விரல விட்டு குறுக்கு சாச்சு கிஸ் அடிக்கிறாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உதட்ட எடுக்கவே இல்லைங்க. அப்படி ஒரு சந்தோஷம் இவங்களுக்குள்ள. என்ன பண்றதுனே தெரியல. 2 செகண்ட் 3 செகண்ட் மறுபடியும் மூச்சு முட்டி அப்புறமா விலகுறாங்க. அப்பா என்ன பண்ணீங்க? உள்ளுக்க உருவாயிருக்கே நம்மளோட கரு, அதுக்கு மூச்சு குடுக்குறேன்டி மூச்சு. ஹலோ, அதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உயிர் வரும் சொல்லுவாங்க. மூச்சு காத்து வருமா? அப்படியா? நம்ம பிள்ளைக்கு ஸ்பெஷலா இருக்கட்டும், நான் இப்பவே குடுக்குறேன்டி, உன் வாய் வழியா குடுக்குறேன்டி அப்படின்னு மறுபடியும் உதட்ட கவ்வ போறாரு. ஐயையோ வேணாம், போங்க போங்க கதிர் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ வான வேடிக்கை வெடிக்கணும். ஐயோ ராஜி ராஜி நீ தரையில நிக்க கூடாது, எந்திரி அப்படின்னு தூக்கி மெத்தையில உட்கார வைக்கிறாரு. ஹலோ ஹலோ என்ன? மெத்தையில உட்கார வச்சுட்டா அப்புறம் நான் இறங்கி போவேணாமா, பாத்ரூம் போவேணாமா, சாப்பிட போவேணாமா? மாமா நான் எதுக்கு இருக்கேன், நான் தூக்கிட்டு போறேன். இப்ப நான் பாத்ரூம் போகணும், நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு அலைக்க தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல நிக்க வைக்க, இப்ப தரையில நிக்க வச்சிருக்கீங்க. அடி பாவி, என்ன என்னடி நான் தரையில தூக்க வைக்கல, நான் தூக்குறேன் அப்படின்னு தூக்கிட்டு உள்ளார போக, ஐயோ வேணாம், சாரி சாரி பாத்ரூம்ல நீங்க வேணாங்க. அதெல்லாம் முடியாது, நீ சொன்னில்ல நீ தரையில நிக்க கூடாது, ப்ளீஸ் அப்ப வாபஸ் வாங்கிக்கிறியா, நான் உன்னை தாங்குறேன்னு. டேய் மனையனடா நீ, எங்க அப்பாவே சொல்லிட்டாரு நீ அப்படி தாங்குற மனுஷன் கிடைச்சிருக்கான்னு. அப்படி இருக்கல நான் போய் மட்டமா சொல்லுவேனாடா? அந்த பயம் இருக்கணும் அவளே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வெக்கமா வருதுடா அப்படின்னு சொல்ல, எதுக்கு வெக்கம், நீ போடா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திக்கிறாங்க. ராஜி சீக்கிரம், உன்னை தூக்குறதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன். ஏங்க போங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. ஐயோ அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, கூச்சமாது நாச்சமாது, புள்ளைய பெக்க போறா இன்னும் என்ன மாமங்கிட்ட. அதெல்லாம் கூச்சப்படுற ஆளாந்தா சென்னையில ரூம்ல அப்பவே நீ வெக்கப்பட்டுட்டு என்னை தள்ளுடா மாமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அங்க என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன கதிரு போ அப்படிங்கிறாங்க. சரி சரி வா அப்படின்னு நிக்கிறாங்க. அவங்க பாத்ரூம் போயிட்டு வெளில வராங்களா, அப்படியே மெல்ல கதை திறந்து பார்த்துட்டு அப்பாடா காணோம் அப்படின்னு இங்கிட்டு திரும்பினா அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்ல அலேக்கா தூக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல உன்னை தரையில நடக்க விட மாட்டேன்னு அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வர. ஏன்டா கதிரு என் மேல அவ்வளவு காதலா உங்களுக்கு? என்னடி புதுசா கேக்குற? உன் மேல மட்டும் தாண்டி காதல், இந்த உலகமே நீ தாண்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் மறுபடியும்
மறுபடியும் குடுக்க, "வெளில போம்மா, அம்மாட்ட போய் சொல்லுவோமா?" சொல்லுவோம். வா, வா, வா" அப்படின்னு வெளியில வாராங்க. வெளியில வந்துட்டு, "ஏங்க எதுக்கு ஒரு கிட்டு போட்டு பார்த்துருவோமா?" "அப்படியா?" "ஆமாங்க." இல்ல, இல்ல. நம்ம வெளில போய் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு அப்புறமா கிட்டு வாங்குவோமா?" "இல்லங்க. வாங்கி போட்டு பார்த்துட்டு பண்ணுவோம்." "இல்ல எனக்கு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டே வெளில வராரு. "அம்மா, அம்மா சீக்கிரம் வாங்க, வாங்க." "என்னடா?" "நான் ஒண்ணு சொல்லப் போறேன்." அப்படியே தூக்கிட்டு வாராரு. "அம்மா, அம்மா, அம்மா." "என்னடா, என்னடா அம்மா, அம்மாண்டு?" பார்த்தா, "ஏய் என்னடா ராஜிய தூக்கிட்டு வர? கதிரு ஏன் எதுவும் அடிக்கிடி பட்டுருச்சா?" "அதெல்லாம் இல்லம்மா. உங்க வாரிசும்மா. நீங்க பாட்டியாக போறீங்க." "ஏய் என்னடா சொல்ற?" "ஆமா. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. நான் அப்பாவாயிட்டேன். என் பொண்டாட்டி அம்மாவாயிட்டா. டேய் நீ பெரியப்பா ஆயிட்ட, நீ சித்தப்பா ஆயிட்ட, நீ சித்தி ஆயிட்ட, நீ பெரியப்பா ஆயிட்ட. இவன்னு அப்படியே கத்துறாரு. அப்பா நீ தாத்தா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட, "டேய் கதிரு கை குடு, கை குடு." அப்படி ஒரு சந்தோஷங்க. அதுக்கப்புறம் தாங்க இது ஊரா நெனச்சு பார்த்ததுங்க. இப்படி ராஜி கர்ப்பமா இருந்தா இந்த மாரி பண்ணியிருப்பாங்க. போய் கிட்டு வாங்கிட்டு வாங்க, போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்து, அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்ப இவங்களுக்கு இல்ல. மீனாவுக்கு ஒரு டவுட்ல இருந்துட்டுருக்கு. போட்டு பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி ராஜிகிட்ட சொல்ல, "நான் வேணா வாங்கிட்டு வர சொல்றேன். ஏன்னா செந்திலுக்கு தெரிய வேணாம்." அப்படிங்கிற ஒரு பிளான போட்டு ராஜிகிட்ட மூலமா சொல்லி ச சனமா கதிர் வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தா, அவங்க கர்ப்பமா? இல்லையா? அப்படின்னு தெரிய வருது. ஆனா, இங்க ராஜி கர்ப்பம்னு சொல்லிட்டு எல்லாரும் வாராங்க. அதுலயும் சக்திவேலு தாத்தா அப்படின்னு அண்ணன கட்டி பிடிக்கிறாரு. "டேய் சக்திவேலு திருந்திட்டியாடா நீ?" அப்படின்னு தாங்க கேட்கணும். எல்லாம் ஓடி வர்றாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்பா, அம்மா சொல்லுவாங்க இல்லையா? எப்படித்தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாலும், பேரன் பேத்தி உண்டாயிட்டாலே எல்லாம் மறந்துருவாங்க. இப்ப சிறகடிக்க ஆசை பார்த்தீங்களா? தான் பொண்ணு தான் கூட வாழணும், மருமகன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குடும்பம் வேணாம். ஆனாலும் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. தான் பொண்ணோ, பையனோ ஓடி போன இன்னைக்கு இருக்கிற கோவம் நாளாக நாளாக குறைஞ்சிருங்க. அதாங்க பெத்தவங்க. அவங்களுக்கு காலமான கடைசியில சொந்தம்னு ஒண்ணு வேணும் இல்லையா? சொந்தம் இருக்கோ இல்லையோ நெறைய பேரு பிள்ளை பெத்திருந்தாலும், ஒரு புள்ள ஓடி போச்சுன்னா அத சேர்த்துக்க தான் ஆசைப்படுவாங்க. இப்பவும் ராஜிய கூப்பிடுறாங்க. "ஆ ஆ நான் வளகாப்ப வச்சு அனுப்புறேன்." பாட்டி இதுல வேற அவிங்க 2 படி ஏறுனாங்கன்னா, இவரு 8ஆம் படியில போய் நிக்கிறாரு. "8ஆம் படி கருப்பா" அப்படிங்கிற மாதிரி ராஜியும் கதிரும் அப்படின்னு திரு திருன்னு முழிக்க, "என்ன?" அப்படிங்கிறாங்க. என்னங்க? ஐயோ! பழனி தாங்க ஓட்ட வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம சொல்லிறது. இதுக கிட்டு வாங்கிட்டு போறத பார்த்துப்புட்டு. ஆனா, இங்க ஒண்ணும் பருப்பு இல்ல. எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ஒரு மாரி அதிர்ச்சியா வராங்க. "ஏங்க என்னங்க பண்றது? பேசாம இரு பார்த்துக்கலாம். வளகாப்பு நடத்தணும்னு சொல்றாருல்ல. ம் நம்ம தான் ஊரறிய கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டோம்ல." "என்னது? நீ ஆசைப்பட்டில்ல?" ஆசைப்பட்டேன் தான். நானும் தான் ஆசைப்பட்டேன்." அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. "அதனால இந்த வளகாப்ப சாக்கா வச்சு உன் கழுத்துல நான் ஒரு தாலி செயின் வாங்கி போட்டட்டா?" அப்படின்னு சொல்ல, "தாலி செயினுக்கு எங்க போவீங்க? ஏய் என் பொண்டாட்டிக்காக இமயமலைய கொண்டு வருவேன்டி. நீ மட்டும் சொன்னா, சரி அப்படிங்கிறாங்க கதிரு, ராஜி. உடனே பார்க்குறாங்க. என்னது? சொல்லிட்டியா? ஏய் என்ன சொல்ற? நீ தானே சொன்ன. கதிரு என்ன மறந்துட்டியா? இமயமலைமே காலையில கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்க. நான் சொல்லிட்டேன். எங்கடா? எங்கடா இமயமலை? எங்க இமயமலை? ஒண்ணு அப்படின்னு விரட்டிட்டு இருக்காங்க. இதுகெல்லாம் இங்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்குதுங்க. வளகாப்பு வச்சு அனுப்புங்க அப்படின்னுட்டு. இங்க ராஜியும் கதிரும் ஓடி போறாங்களா? ரூம்ல ஓடிருதுங்க. "ஏய் இருடி உனக்கு இமயமலை தானே கண்டிப்பா நான் தர்றேன்." அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்ட எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும்" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆனாலும்?" "உனக்கு நான் தாலி கட்டுறேன், செயின வாங்குறேன், பண்றோம். அப்ப குழந்தை எங்கன்னு கேட்பாங்களே, அதெல்லாம் ரெடி பண்ணுவோம். நீ ஏன் பயப்படுற?" "என்னது ரெடியா? ரெடி பண்றீங்களா? என்னது தோசையா? டிஃபனா? டக்குன்னு போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரதுக்கும், துணிமணியா கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கும், கர்ப்பங்க கர்ப்பம்." அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் எல்லாம் தெரியும். அதெல்லாம் டக்குன்னு நம்ம தரிக்க வச்சுருவோம்ல." அப்படின்னு சொல்லிட்டு மொறச்சு மொறச்சு வெறிக்க வெறிக்க பார்க்க, "என்ன?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஜாலியா ஒரு டூர் போவோமா?" "ஏன்?" என் பொண்டாட்டி கர்ப்பமாகறதுக்கு தான்." அப்படிங்கிறாங்க. "பரவாயில்லங்க. நான் படிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்" "ஏய் வேலைக்கும் புள்ளைக்கும் என்னடி இருக்கு? இந்த காலத்துலலாம் புள்ளைய பெத்துட்டு எல்லா வேலைக்கும் போறாங்க. நீ என்ன நீ? என் பொண்டாட்டி புள்ளைய பார்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல. நீ ஏன் பயப்படுற?" அப்படின்னு நெருங்கி வந்து இறுக்கிய கட்டி பிடிக்க, "வேணாம் வேணாம்னு விலகி போறாங்க." "யாரு விட்டது? வேணாம் வேணாம்னு சொல்ற? சான்ஸ் இல்லம்மா. நான் விடுறதா இல்ல." அப்படின்னு நெருங்கி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அடுத்து எப்படியாவது குழந்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கதிரும் ராஜியும். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.